पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। योऽन्तः प्रवेश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरण श्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னையிலிருந்து நம்ம ஒரு 2-3 நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தம். பாகவதத்துல இருக்க ஏகாதச ஸ்கந்தத்துக்கு பேரு முக்தி ஸ்கந்தம் அப்படின்னு பேர். அந்த முக்தி ஸ்கந்தத்துல பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா 14வது அத்தியாயத்துல பக்தியை பத்தியும் பக்தியோட சாதனைகளை பத்தியும் பார்த்தீங்கன்னா சொல்ற. அந்த சாதனைகளையும் பக்தியையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த உபாசனா காண்டம் பகவத்கீதையில நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற உபாசனா காண்டம் கம்ப்ளீட் ஆயிடும். அதனால பார்த்தீங்கன்னா சுவாமி ஓங்காரத்தை சொல்றார், பிராணாயாமத்தை சொல்றார், என்னென்னவோ சொல்றாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு பகவான் என்ன சாதனைகளை சொல்றார் அப்படின்றத நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்ப இந்த அத்தியாயம் எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயம் இந்த பக்தியை பத்தி பார்த்தீங்கன்னா பிரதானமான சாதனையா சொல்ல போகுது. பிரதான சாதனை பார்த்தீங்கன்னா பக்தி. பிற்காலத்துல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு தோசையை எல்லாரும் பிச்சு பிச்சு தொண்டு துண்டா எடுத்துக்கிட்ட மாதிரி பக்தி தனி, யோகம் தனி, ஞானம் தனி அப்படின்னு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. வேதத்தோட தாத்பரியம் பார்த்தீங்க அப்படின்னா கர்மம், உபாசனா, ஞானம். இந்த உபாசனான்றதுலதான் பார்த்தீங்கன்னா பக்தி எல்லாமே இந்த உபாசனா காண்டம் அப்படின்னு சொல்றதுல வர்றது. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை தனியா பிரிக்கக்கூடாது, உபாசனையை தனியா பிரிக்கக்கூடாது, ஞானத்தை தனியா பிரிக்கக்கூடாது. கீதாச்சாரியார் சொல்லும் போதே சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே அப்படின்னு 4th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு. எல்லா கர்மங்களா இருக்கட்டும், மானச கர்மம் சொல்லக்கூடிய உபாசனைகளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை அடையிறதுக்காக தான். அப்ப சுதந்திரமா ஞானம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டிஸ் தேவைப்படுதுல நமக்கு சாதன சதுஷ்டயம் அப்படின்னு நிறைய தகுதிகளை பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. இப்ப நம்ம 12வது சாப்டர் பக்தி யோகம் பார்க்கும் போதே பகவத்கீதையில எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 தகுதிகளை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொன்னார் நிர்குணத்தை அடையிறதுக்கு. அதே மாதிரி 13வது சாப்டர்லையும் ஞான சாதனங்கள் அப்படின்னு 20 வைக்க போறார், 20 சொல்ல போறார். அமானித்துவம், அதம்பித்துவம் அப்படின்னு இந்த தகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் எல்லாம் குணங்கள், தர்மங்கள்னு பேரு. இவைகள் எல்லாம் நமக்கு உள்ளார வரணும் அப்படின்னா அதுக்கு சாதனம் பார்த்தீங்கன்னா எதுனா இந்த பக்தின்ற உபாசனா காண்டம். அப்ப இந்த உபாசனா காண்டம் இல்லாம நமக்கு இந்த ஞானத்துக்கான பரிபக்குவம் நமக்கு உண்டாகவே உண்டாகாது. சகுண பக்தி ஒருத்தனுக்கு நல்லா சித்திச்சுதுனா மட்டும்தான் நிருகுண பக்திக்கு அவன் அதிகாரியா ஆக முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானத்துக்கு சாதனமாவே நம்ம என்ன பண்றோம், ஞானத்துக்கு சாதனமா பக்தியை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். ஆச்சாரியர் பார்த்தீங்க அப்படின்னா உத்தவர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறார். உத்தவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறார். அத ஏகாதச ஸ்கந்தஹ சதுர்தசோऽध्यायः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உத்தவ உவாச்ச வதந்தி கிருஷ்ண ஸ்ரேயாம்சி
பகூனி பிரம்மவாதினஹ தேஷாம் விகல்ப பிராதான்யம் உதாஹோ ஏகமுக்யதாம். உத்தவ உவாச்ச வதந்தி கிருஷ்ணஸ்ரேயாம்சி பகூனி பிரம்மவாதினஹ தேஷாம் விகல்ப பிராதான்யம் உதாஹோ ஏகமுக்யதாம். உத்தவ உவாச்ச முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஸ்லோகத்தோட பீஜமா பார்த்தீங்கன்னா உத்தவர் ஒரு கேள்வி கேட்கிறார். பிரஷ்ன பீஜம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீஜம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹே கிருஷ்ண. உத்தவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறார், ஹே கிருஷ்ண, ஸ்ரேயாம்சி பகுனி பிரம்மவாதினஹ வதந்தி. ஸ்ரேயாம்சி அப்படின்னா மோக்ஷத்துக்கு பேரு ஸ்ரேயஸ் அப்படின்னு பேரு. கட்டோபனிஷத்துல பிரசித்தமான 2 சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை எல்லாத்தையும் அடையக்கூடியது, பிரியத்தைக்கானது விஷயம். நம்ம எல்லாம் பிரியப்படக்கூடியது எது அப்படின்னா பிரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய சம்சாரம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் அப்படின்னா மோக்ஷம், நிவிருத்தி மார்க்கம், ஞான மார்க்கம், மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ஸ்ரேயாம்சி அப்படின்னும் போதே மோக்ஷத்திற்கு பகூனி வதந்தி பிரம்மவாதினஹ, பிரம்மத்தை பற்றி அறிந்தவர்கள், பிரம்மத்தை பற்றி பேசக்கூடியவர்கள். என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களை படிச்சு நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அனாதி காலத்துல இருந்தே வந்துகிட்டு இருக்கு. இந்த வேதாந்தங்களை சொல்றவங்க, அநேக சாஸ்திரங்களை சொல்றவங்களுக்கு பேர் பிரம்மவாதினகன்னு பேர். பிரம்மனா வேதம்னு அர்த்தம். வேதத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். பகூனி வதந்தி, பகூனி வதந்தி அப்படின்னா அநேக மார்க்கங்களை, அநேக உபாயங்களை கூறுகின்றார்கள். எதுக்கு? மோட்சத்தை அடையிறதுக்கு அநேக உபாயங்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். தேஷாம் விகல்ப பிராதான்யம், இவைகள்ல பார்த்தீங்கன்னா அநேக, தேஷாம்ன்றதுக்கு அர்த்தம் அவைகளில், அந்த மார்க்கங்களில் அவங்க சொல்லக்கூடிய அநேக சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த எல்லா சொல்யூஷன்லையும் விகல்ப பிராதான்யம் உதாகோ ஏக முக்கியதா, அதுல பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாமா. விகல்பம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சாய்ஸ். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா சுவாமி சொல்றார், ரமண பகவான் சொல்றார், சும்மா எதுவும் சொல்லுறேன்னு நான் விசாரத்தை பண்ணுன்ற. எனக்கு வீட்டுக்கு முன்பக்கம் போனேன்னா ரமண பகவான், எனக்கு வீட்டுக்கு பின்பக்கம் போனேன் அப்படின்னா யோகி ராம் சுரத்குமார் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லு அப்படின்னு யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு அவரோட மந்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேன் அப்படின்னா வள்ளலாரோட இதுல பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு அன்னதானம். ரோட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா கிரிவல பிரதட்சணை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிரி பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரி பிரதட்சணமே மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் பண்ணணும், சில பேர் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணணும். இது மாதிரி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அநேக விகல்பங்கள், விகல்பங்கள்னா அநேக சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. யாரும் சின்னவங்கலாம் இல்லை, அநேகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிஷிகளும் பெரிய பெரிய முனிவர்களும் தபஸ்விகளும் நிறைய நல்ல நல்ல சாதகர்களும் இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப எதை அடாப்ட் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியல. இதுதான் இங்க கேட்கிறான். விகல்ப பிராதான்யம் உதாகோ ஏக முக்கியதா. இதுல ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா விகல்ப பிராதான்யம்னா இதுல எதை வேணாலும் எடுத்துக்கலாமா, உத அல்லது பாத்தீங்க அப்படின்னா ஏக்க முக்கியதா, இல்ல இதுல ஏதாவது ஒண்ணுதான் முக்கியமான சாதனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தவருக்கு கொஸ்டின்ஸ் வருது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிற காலத்திலேயே கூட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற விகல்பங்கள்லாம் இருந்திருக்கு. அனாதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நான் இப்பதான் பாக்குறேன் இத்தனை இது இருக்கா அப்படின்னு. சங்கரர் பாத்தீங்கன்னா 72 பரமதங்களை ஜெயம் பண்ணியிருக்கார். அப்போ நம்ம சொல்றது பிரதான மதங்கள். அப்ப சங்கரர் இருக்க காலத்திலேயே இன்னும் கன்ஃபியூஸ் அதிகமா இருந்திருக்கு. அப்ப உத்தவர் இருக்க காலத்திலயும் கன்ஃபியூஸ் இருந்திருக்கு. இதுல எது முக்கியமானது? எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணலாமா, இல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு அடாப்ட் பண்ணலாமா? இதான் கேள்வி. உடனே பாத்தீங்கன்னா உத்தவர் திரும்பவும் கேட்கிறார். பவதோதாஹிருத ஸ்வாமின் பக்தி யோகோ நபேக்ஷிதா நிரஸ்ய சர்வத சங்கம் ஏன த்வய்யா விஷேன்மனஹ.
பவதோதாஹ்ருதः ஸ்வாமின் பக்தி யோகோ நபேக்ஷிதः நிரஸ்ய சர்வதः சங்கம் ஏன த்வய்யாபிஷேன் மனஹ. ஹே சுவாமின், பகவானை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாக்கியம்னு உத்தவருக்கு, அர்ஜுனனுக்கு உத்தவருக்கெல்லாம் பக்கத்துல இருந்து, பகவான் பக்கத்துல இருந்து அந்த வார்த்தையை கேட்கணும்னா என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும். எத்தனை கோடி ஜென்மத்துல சுவாமி மூலமா நேரடியா ஒரு விஷயத்தை கிரகணம் பண்ணணும். போச்சு, நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டோம். தபஸ் பண்ணணும், நிறைய சுவாமி ஆராதனை பண்ணணும். இது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குமா யோசிச்சு பாருங்க. உத்தவருக்கு ஆமா சாயுச்சிய முக்தி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே சுவாமிய சாலோக்கியம் சாரூப்பியம் சாமி பிரம்மலோகத்தை அடையிற மாதிரி அவங்களுக்கு சுவாமியோட பக்கத்திலேயே இருந்து சுவாமியவே வந்து பாத்தீங்கன்னா அவர் மூலமா உபதேசம் வாங்குறதெல்லாம் உத்தவருக்கு அடிச்ச லக்கு மாதிரியும் இவருக்கு அர்ஜுனனுக்கு கிடைச்ச லக்கு மாதிரியும் வேற யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ வந்து உத்தவர் சொல்றாரு, ஹே சுவாமின், ஏ பகவானே, பவத்தோ உதாகிருதக, உங்களால் சொல்லப்பட்டதா இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த அத்தியாயங்கள்ல இதுக்கு முந்தின அத்தியாயம் 13வது அத்தியாயம் ஹம்சகீதா அப்படின்னு பேரு. ஹம்ச வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஞானத்தை, தத்துவ ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா சனக சனந்தனாதி முனிவர்களுக்கு 13வது சாப்டர்ல பகவான் சொல்றார். இந்த 13 அத்தியாயங்கள்லயும் ஒரு இலையோடி ஒண்ணு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்தியை தான் பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல ஞானத்தை சொல்லும் போதும் எல்லாத்தையும் சொல்லும் போதும் ஒரு இலையா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பூச்சி மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் பக்தியவே சொல்லிக்கிட்டு வருவார். ஞானம் சொல்லும் போது கூட ஞானத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்குண பக்தி, வேற எதுவும் இல்லை. பக்தி தான் சகுண பக்தி நிர்குண பக்தின்னு பிரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சனக்க சனந்தனாதிகளுக்கு சாமர்த்தியம் இருந்ததுனால ஹம்சகீதால வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பக்தியை சொன்னார். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகுண பக்தியையும் ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். அதுதான் இங்க வந்து உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்றார். பவத்தோ உதாகிருதா, உங்களால் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி யோகோ அனபேட்சிதக இது. பக்தி யோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா எதையும் சாராமல் வந்து பாத்தீங்கன்னா முக்தியை கொடுக்கக்கூடியது என்று உங்களால் சொல்லப்பட்டது. அப்ப என்ன பண்ணிருக்காரு, பகவானோட வச்சனமே இருக்கு. என்னது பகவான் சொல்றது என்னது, பக்தி யோகம் அனபேட்சிதக அப்படின்னா என்ன அர்த்தம், ஆபேட்சிதக அப்படின்னா எதையாவது டிபெண்ட் பண்ணி எதையாவது சார்ந்ததா இருந்துகிட்டு பலன் கொடுக்கிறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகம் அனபேட்சிதகனா எதையும் சாராமல். அப்ப ஞான யோகம் சுவாமி, ஞான யோகத்துக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு சுவாமி. பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் எதுவுமே இல்லை. யாரு வேணாலும் பக்தி பண்ண முடியும், எந்த கண்டிஷனும் இல்லாம பக்தி பண்ண முடியும். பக்தி வந்து நம்மள மேல உதாரணம் கொண்டு வந்துடும், நமக்கு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வந்துடும். ஆனா ஞான யோகத்துக்கு சாதன சதுஷ்டயம் அப்படின்னு ஒரு 4 குவாலிட்டிஸ் வச்சிருக்கோம். இந்த 4 குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் ஞான யோகத்துல நீங்க என்ன பண்ண முடியும், சித்தி ஆக முடியும் உங்களுக்கு. அப்ப டிபெண்டன்சி வந்துருச்சு உங்களுக்கு. ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கணும், நல்ல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் கிடைக்கணும், சிரவணம் மனனம் நடக்கணும். அப்பதான் நிதித்தியாசனத்துல ஆத்மானுபூத்தின்றது நடக்கும். அப்ப நிறைய கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றது எல்லாத்துக்கும் இருக்கு, யோகத்துக்கும் அப்படி இருக்கு. ஆனா பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் இருக்கா அப்படின்னா, பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா எதையும் சாராமல் சுதந்திரமாக பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு யார் சொன்னா, பவதோ உதாகிருதக, உங்களால் சொல்லப்பட்டது. இந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன நிரஸ்ய சர்வத சங்கம், எதனால், எந்த பக்தியினால் வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிற எல்லா சர்வத சங்கம், சுத்தி இருக்கிற எல்லா பற்றுதல்களும், நிரஸ்ய எல்லா பற்றுதல்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கி போகுமோ. அப்ப இந்த பக்தி ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பந்தங்களையும் எல்லா பற்றுதல்களையும் நம்மளை விட்டு போக வைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பக்தியை துவய்யா ஆவிஷேன் மனக, துவயி ஆவிஷேன் மனக, உன்னிடத்திலேயே இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணி, பூதாவேசம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பகவத்கீதையில. ஒரு பூத்தம் உள்ள புகுந்துக்குச்சு அப்படின்னா என்ன ஆகும், தன்னோட பர்சனாலிட்டி போயிடும். பர்சனாலிட்டி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத்தம் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
பகவானிடத்துல பக்தி ஆவேசம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சாதாரண பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி அவனுடைய ஜீவபாவம் போயிடும், அந்த ஈஸ்வர பாவம் அவன்கிட்ட வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா துவயி ஆவிஷேன் மனக, உன்னிடத்தில் மனதை வைப்பதால், ஏன அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த சாதனமும் சொல்லிட்டார். உன்னிடத்தில் மனதை வைப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா சர்வதன் சங்கம் நிரஸ்ய, எல்லாத்துடைய சங்கங்களும் நீங்கி போய்விடும். அப்படிப்பட்டதா உன்னிடத்துல மனசை வைக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லியிருக்கு. சுவாமி இந்த ஸ்லோகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ல வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகமே இது வைக்கிறார். இந்த இந்த பக்தி காண்டத்தை ஆரம்பிக்கும் போதே நான் 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். 7ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே 7:1 12:2 2 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். 7:1 வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி பகவான் சொல்லும் போதே ஆரம்பிக்கிறார். பக்தியை பத்தி ஆரம்பிக்கும் போதே உபாசனா காண்டத்துல மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசியசி தச்சுருணு அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆசக்த மனாகா, என்னிடத்திலேயே பற்றுதலை அடைந்த மனமுடையவனாக, என்னையே சார்ந்து யோகத்தோடு கூடினவனாக நீ எப்படி ஆவாயோ அந்த விஷயத்தை நான் வந்து இந்த உபாசனா காண்டத்துல சொல்ல போறேன் அப்படின்னு 7th சாப்டர்ல முதல் ஸ்லோகத்திலேயே ஆரம்பிச்சிட்டார். மையாசக்த அப்படின்னா பகவானிடத்திலேயே ரொம்ப பற்றுதலை அடைந்தவனா இருக்கிறது. அதே 12th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இதே வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. பக்தி யோகத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. மையா வேஷ்யமனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயா பேதாஹ தே மே யுக்ததமா மதாஹ. 12வது சாப்டர் அப்படியே இருக்கு. என்னிடத்திலேயே மையாவேஷ்ய, மைய ஆவேஷ்ய, என்னிடத்திலேயே மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசம் செய்தவன், சதா பகவானிடத்திலேயே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், மனதை பறி கொடுத்தவன், அப்படி இருந்துக்கிட்டு எவர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாம் நித்திய யுக்தா உபாசத்தை, என்னையோடு நித்தியமா கூடியிருந்து என்னையே உபாசிக்கின்றானோ, ஸ்ரத்தையா பரையா பேதாகா, என்னிடத்திலேயே மிகுந்த ஸ்ரத்தையோடு மேலான ஸ்ரத்தையோடு கூடினவனாக யாரு வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ அந்த சகுண உபாசகர்கள் தான் யுக்ததமா மதாகா, அவங்க தான் பெரிய உபாசகர்கள், சிறந்த உபாசகர்கள் என்று என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு அங்க சொல்லியிருந்தார். அப்ப 7:1 சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல பகவத்கீதையில கம்ப்ளீட் பண்றார். அப்ப அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இவர் கேட்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னிடத்திலேயே சதா காலமும் என்னுடைய சித்தத்தை வைக்கணும். அப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுத்தி இருக்கிற பந்தங்கள் எல்லாம் என்ன நீங்கி போய்விடும். சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம். அந்த நிశ్చல தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல நமக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆவேசத்தை அடைய வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இது மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னா பகவான் உவாச்ச, பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச 2 ஸ்லோகங்கள்ல பீஜத்தை சொன்னதுக்கு பிறகு அதை பத்தி விசாரம் ஆச்சாரியார் பண்ண போறார். பக்தியை பத்தி சொல்ல போறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. காலேன நஷ்டா பிரளயே வாணியம் வேத சஞ்ஞிதா மயாதௌ பிரம்மணே ப்ரோக்தாஹ தர்மோ யஸ்யாம் மதாத்மகः. காலேன நஷ்டா பிரளயே வாணியம் வேத சஞ்ஞிதா மயாதௌ பிரம்மணே ப்ரோக்தாஹ தர்மோ யஸ்யாம் மதாத்மகः. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 4:2 போட்டுங்க. பகவத்கீதா 4:2 போட்டுங்க. காலேன நஷ்டா பிரளயே, ஒவ்வொரு யுகத்தோட முடிவுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், சதுர்யுகங்களோட முடிவுல
பிரம்மாவோட ஒரு பகல் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும், பிரளய காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். 864 கோடி வருஷங்கள் பிரம்மாவோட ஒரு பகல், சகஸ்திர யுக பரியந்தம் அப்படின்னு பகவத்கீதையில 8th சாப்டர்ல பார்த்துருக்கோம். அப்போ பிரளய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பகல் பொழுது முடிஞ்சு பிரம்மாவோட பகல் பொழுது முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப ஆரம்பிக்கும். இது மாதிரி 100 வயசு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாக்கு ஆனதுக்கு பிறகு பிரம்மாவோட காலம் போஸ்டிங்ல இருந்து எடுத்துருவாங்க. வேற ஒரு பிரம்மா வருவார். அந்த வேற ஒரு பிரம்மா வரும்போது அந்த பழைய காலம் ஃபுல்லா போய் முடிஞ்சிருது. காலேன நஷ்டா பிரளயே, பிரளய காலேன நஷ்டா. எது நஷ்டமாச்சு சுவாமி பிரளய காலத்துல அப்படின்னா மொத்தமும் சுவாகா ஆயிடும், கிரியேஷனே இருக்காது, பிரம்மா போயிட்டார். அப்படி போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வேதங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாச்சு. வேதங்கள் நஷ்டம் அடையுமா சுவாமி அப்படின்னா நஷ்டமாகாது, அந்தர்தானமாயி போச்சு, மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எது மறைஞ்சு போச்சு, வாணியம் வேத சங்கீதா. இந்த வாணி இயம் வாணி, இந்த வேத வாக்கானது, வேத சங்கீதா, வேதம் என்று பெயரை உடைய இந்த வாக்கானது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு, மறைஞ்சு போச்சு பிரளய காலத்துல. அந்த பிரளய காலம் முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரத்தை நம்ம டெய்லி படிக்கிறோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுரு வை சரணமகம் பிரபத்யே படிக்கிறோம்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கிறது. அதே தான் இங்கேயும் இருக்கு. மயா ஆதவ் பிரம்மனே புரோக்தாக. இந்த வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிரியேஷன், அடுத்த பிரம்மா போஸ்டிங் வரார். போஸ்டிங்க்கு வந்த மாத்திரத்துல பிரம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் தெரியல. பகவான் தான் என்ன பண்றார், அந்த பிரம்மாவை படைச்சி யோ பிரம்மாணம் விததாதி, இந்த பிரம்மாவை சிருஷ்டியோட ஆதி காலத்துல படைச்சு அந்த பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை, எவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதங்களை எல்லாத்தையும் அருளினாரோ கொடுத்தாரோ அப்படின்னு நம்ம டெய்லி படிக்கிறோம். அதேதான் இங்க பகவான் தன்னோட வாக்குலேயே சொல்றார், என்னால் ஆதி காலத்துல சிருஷ்டியோட ஆதி காலத்துல பிரம்மனே, முதல் பிரம்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா புரோக்தாகா சொல்லப்பட்டது. எது சொன்னீங்க அப்படின்னு கேட்டா தர்மோ யஸ்யா மதாத்மக, என்னுடைய சொரூபத்தை உடைய இந்த வேத தர்மமானது. வேத தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், வைதிக தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த தர்மத்தை நான் என்ன பண்ணேன், இந்த பிரம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால் சொல்லப்பட்டது ஆதி காலத்துல சொல்லியாச்சு. அப்ப பிரமாணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பகவான் தான் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாக்கு உபதேசம் பண்றார். பிருகதாரண்யத்துல இருக்கு. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாவை பத்தி எல்லாம் பேசும்போது இருக்கு, அந்தர்யாமியா இருந்துகிட்டு பிரம்மா உபதேசம் பண்ணாராம். நீங்க ஏதோ உள்ள இருந்து வெளியில இருந்துகிட்டு நம்மள மாதிரி இருந்துகிட்டு குரு சிஷ்ய பாவனையில சொன்னாருன்னு எடுக்காதீங்க. பிரம்மாவை படைச்சு பிரம்மாக்கு உள்ளார அந்தர்யாமியா ஹிருதயத்துல இருந்த பகவான் என்ன பண்றார், ஓம் அத அப்படின்னு 2 சப்தங்களை வெளிப்படுத்தினார். ஓம்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார பிரகடனம் ஆயிடுச்சு. அப்ப பாஸ்வேர்டு எது அப்படின்னா 4 வேதங்களுக்கும் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஓம். ஓம் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அத அத அப்படின்னா பிறகு. படைச்ச மாத்திரத்தை ஓங்காரத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டார், வேதத்தை கொடுத்தாச்சு. பிறகு என்ன பண்ண அப்படின்னா அந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு ஆக்ஞாவும் பகவான் தான் கொடுத்தார். அப்ப முதல் கிரியேஷன்ல முதல் குருநாதர் பகவான், ஆதி குரு. யாரு சிஷ்யன், இவர் தான் நம்ம பிரம்மா தான் சிஷ்யனா இருக்கார். தர்மத்தை கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், எஸ்யாம் தர்மோ மதாத்மக, எந்த தர்மமானது வைதிக தர்மமானது என்னுடைய சொரூபமோ அப்படிப்பட்ட அந்த வைதிக தர்மத்தை நான் பிரம்மாவிற்கு கொடுத்தேன் சொல்லியாச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்ததுக்கு பிறகு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில அப்படியே 4ல வந்து பாத்தீங்கன்னா 4:2 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. 4:2 பாத்தீங்கன்னா தெரியும்,
ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயா பாத்துங்க. இந்த இடத்துல யோகோ நஷ்ட பரந்தப அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலேன நஷ்டா பிரளயே வாணியம் வேத சங்கீதான்னு போட்டிருக்கு. வேதம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போச்சு அப்படின்னு பாகவதத்துல. கீதால சொல்லும் போது என்ன சொல்றார்? யோகமானது, இந்த ஞான யோகமானது என்ன ஆயிடுச்சு, காலத்தினால வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போச்சு அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், பரம்பரையை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 4வது ஸ்லோகத்துல இந்த வேத பரம்பரைய சொல்றார். சாமி எதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆத்தென்டிக்கான பெர்சன் சொன்னாதானே ஒத்துப்போம். இந்த வேத வித்யா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு நல்ல ஸ்டோரியே சொல்ல போறார் ஆச்சாரியர். கிருஷ்ண பரமாத்மா தன்னோட வாயிலேயே சொல்றார். அப்ப என்ன அர்த்தம், ஆத்தென்டிக்கானது எது அப்படின்னா வைதிக தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்தென்டிக்கா எடுத்துக்கணும். ஏன்னா பகவானால கிரியேஷனோட ஆதியில சொல்லப்பட்டது. சரி, இந்த பரம்பரா எப்படிப்பட்டது அப்படின்னும் போது சொல்றார், தேன புரோக்தாச்ச புத்ராய மனவே பூர்வஜாயசா ததோ பிருக்வாதயோ கிருண்ணன் சப்த பிரம்ம மகர்ஷயः தேன புரோக்தாச்ச புத்ராய மனவே பூர்வஜாயசா ததோ பிருக்வாதயோ கிருண்ணன் சப்த பிரம்ம மகர்ஷயः. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்யா பரம்பரா, இந்த வைதிகத்தோட பரம்பரை சொல்லப்படுது. எதுக்கு அப்படின்னு கேட்டா, குப்பனோ சுப்பனோ நம்ம தெருவில் இருக்கவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேத வித்யாவை சொல்லலை, இது பரம மகரிஷிகள் மூலமா பிராப்தி ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம, கொஞ்சம் கூட சந்தேகமும் இல்லாம என்ன பண்ணலாம், பெரியவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனால நம்மளும் ஃபாலோ பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டு இதுல பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய சிரத்தையை அதிகப்படுத்துறதுக்காக பரம்பரா விஷயம் சொல்லப்படுது. பிருகதாரண்யமா இருக்கட்டும், பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா வம்ச பிராமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பகவத்கீதை அந்த பிருகதாரண்ய உபநிஷத்து முடியும் போது பெரிய லைனா ரிஷிமார்களை சொல்லிக்கிட்டே ஒரு பக்கமா போகும் ரிஷிமார்களை. ஏன்பா இது சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா செயின் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கிரமமா வந்துகிட்டு இருக்கு. எங்கேயுமே துண்டுபடாத வித்யா இந்த வித்யா, வேத வித்யா அப்படின்னு நமக்கு நல்ல ஸ்ரத்தையை உண்டு பண்றதுக்காக. அப்ப இங்க சொல்றார் ஆச்சாரியார், பிரம்மா முதல்ல உண்டானார். பிரம்மாக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேன புரோக்தாச்ச புத்திராய, அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மானச புத்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. முதல் புத்திரர் வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் மனு, சுவாயம்பூ மனு அப்படின்னு பேர். அந்த சுவாயம்பூ மனு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட புத்திரர். அந்த புத்திரருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன புரோக்தாச்ச புத்திராய மனவே பூர்வஜாயசா, மனுவிற்கு, மனு எப்படிப்பட்டவர், பூர்வஜாய, பூர்வஜாயன்னு அர்த்தம் முதலில் உண்டானவர். பிரம்மாட்ட இருந்து கிரியேஷன்ல முதல்ல உண்டானவர் மனு, சுவாயம்பூ மனுன்னு பேரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாவினால் இந்த வேத வித்யாவானது தேன புரோக்தாக, இந்த பிரம்மாவினால் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இந்த வேத வித்யா ஃபுல்லா சுவாயம்புக்கும் மனுக்கு கொடுத்தாச்சு. சா ததோ பிருக்வாதயோ, அந்த வேத வித்யாவானது திரும்பவும் பரம்பரை ஸ்டார்ட் ஆகுது. பிருகு முதலிய சப்த மகரிஷிகளுக்கு, பிருகு முதலியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரிடமிருந்து தத்தக பிறகு அவரிடமிருந்து கிருண்ணன், அவரிடமிருந்து இந்த வேத வித்யாவை, இந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வைதிக தர்மத்தை அக்ருண்ணன் அப்படின்னா கிரகணம் செய்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். யாரு, சப்த பிரம்ம மகரிஷயா, 7 மகரிஷிகள், சப்த மகரிஷிகள் நம்ம சொல்றோம். சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு நம்ம ஈவினிங்ல பாத்தீங்கன்னா நைட்ல பார்க்கலாம். அந்த சப்தரிஷி மண்டலத்துல இருக்கிறது யார் யாரு அப்படின்னா 2 பாட்டம் இருக்கு. நம்ம யாராவது சந்தியாவந்தனம் பண்றவங்க எல்லாம் நம்ம என்ன பண்றோம், டெய்லி வந்து சந்தியாவந்தனத்துல சொல்றோம், அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட கௌதம காஷ்யப அங்கிரஷாஹா சப்த ரிஷயா
அப்படின்னு சந்தியாவந்தனத்துல இந்த சப்தரிஷி மண்டலத்தை டெய்லி சந்தியாவந்தனத்தை விட்டுறாதீங்க. சந்தியாவந்தனம் மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ற ஒரு பிரக்கிரியா வேற எங்கேயுமே இல்லை. எல்லா தேவதைகளும் வந்துடும் உங்களுக்கு. யமன்ல இருந்து ஆரம்பிச்சு சப்தரிஷிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா கிரகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணும் சந்தியாவந்தனம். அப்ப சந்தியாவந்தனத்துல 7 மகரிஷிகளை சொல்லியிருக்கு. அத்ரி, பிருகு, புத்ச, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, அங்கிரஷாக, சப்த ரிஷயா, 7 ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் தான் அந்த மனுட்ட இருந்து மனுவோட புத்திரர்களா வந்து பாத்தீங்கன்னா உண்டானார்கள். மனு பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனு பிரஜாபதியோட மானச புத்திரர்களா 7 பேர் வந்தாங்க. அந்த 7 பேர் அந்த வேத வித்யாவை அப்பாவா இருக்கிற மனுட்ட இருந்து கிரகணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகம். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் சுவாமினா 4:1 அப்படின்னு பக்கத்துல போட்டுங்க. பகவத்கீதா 4:1 இருக்கு. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்றார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். அங்க வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், நான் இந்த யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சொன்னேன். சில வேறுபாடுகள் இருக்கும் பரம்பரையில வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது. ஏன் அப்படின்னா கல்பபேதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கல்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், இன்னொரு கல்பத்துல இன்னொன்று இருக்கும். ஆனா இதை டேலி பண்ணீங்கன்னா சமன்வயம் பண்ணி சரியா எடுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். இந்த நாசமில்லாத அவ்வியமான யோகத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய புதல்வனா இருக்கக்கூடிய புத்திரரா இருக்கக்கூடிய வைவஸ்வதம் மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். வைவஸ்வத மனு சூரியன் அப்படின்னும் போது விவஸ்வான் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவை எடுத்துக்கணும். பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா வைவஸ்வத மனுக்கு சொன்னார். அந்த மனு வந்து பார்த்தீங்கன்னா இக்ஷ்வாகு முதலிய மன்னர்கள், பின்னாடி வந்த மன்னர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில இருக்கு. அப்ப இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், கல்பபேதம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். தேவ்ய பித்ருப்யஸ்தத் புத்ராஹ தேவதானவ குஹ்யகாஹ மனுஷ்யா சித்த கந்தர்வாஹ சவித்யாதரசாரணாஹ தேவ்யः பித்ருப்யஸ்தத் புத்ராஹ தேவதானவ குஹ்யகாஹ மனுஷ்யா சித்த கந்தர்வாஹ சவித்யாதரசாரணாஹ. அந்த சப்தரிஷிகள்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை வித்யா பரம்பரை போகுது. தேப்யக அப்படின்னா அந்த 7 மகரிஷிகள்ட்ட இருந்தும், பித்ருப்யகா பித்ருக்கள்ட்ட இருந்து, அவங்கதான் நமக்கு பித்ருக்கள். பரம பித்ருக்கள் அப்படின்னா யாரு? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தரிஷிகள் தான். நம்ம எல்லாம் ரிஷி புத்திராக. விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்லுவார், நம்ம எல்லாம் பாப்பிலாம் சொல்லாதீங்க. கிறிஸ்தவ மதத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பி பாப்பின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மெல்லாம் பாப்பிகள் இல்லை, நம்மளாம் ரிஷி புத்திராக. ரிஷிகள் தான் நம்மளோட அப்பா, நம்மளுடைய பித்திருக்கள். அந்த பித்திருக்கள்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்து புத்திராக, அவர்களுடைய புத்திரரா இருக்கக்கூடிய யாரெல்லாம் புத்திரர்கள்? தேவர்கள் புத்திரர்கள். சப்த மகரிஷிகளோட பிரஜாபதிகள்னு பேர் சப்த மகரிஷிகளுக்கு. முதல்ல அவங்க தான் அப்பா எல்லாத்துக்கும். அவங்கள்ட்ட இருந்து தேவர்கள், அப்புறம் தானவர்கள், அதுக்கப்புறம் குஹ்யகாக குஹ்யர்கள், இதெல்லாம் தேவ ஜாதிகள் அப்படின்னு பேர். எல்லாம் நமக்கு மேல இருக்கக்கூடிய ஜாதிகள். நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது என்னெல்லாம் மேல இருக்கு அப்படின்னு. அப்ப சாஸ்திர பிரமாணத்துல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தேவர்கள் இருக்காங்க சொர்க்கத்துல, தானவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு, குஹ்யர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் மனுஷியாக நம்ம தான் மனுஷியர்கள், அதுக்கப்புறம் சித்தர்கள், சித்த கணம்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் கந்தர்வாகா கந்தர்வர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் வித்யாதரஹா சவித்யாதர அப்படின்னா வித்யாதரர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாரணாகா சாரணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க எல்லாம் நம்மளை காட்டிலும் ஸ்பெஷலான குவாலிட்டிஸ்லாம் நிறைய யோக சித்திகள் அதெல்லாம் வச்சுங்களா இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேத வித்யாவை கிரகணம் செய்தார்கள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, கிந்தேவா கிண்ணரா நாகாஹா ரக்ஷகிம் புருஷாதயஹ பஹ்வ்யஸ்தேஷாம் பிரகிருதயஹ பஹ்வ்யஸ்தேஷாம் பிரகிருதயோ
ரஜசத்வதமோ புவஹா. கிந்தேவா, அதுக்கப்புறம் வேற யாரு? கிந்தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிந்தேவர்கள், கிந்தேவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிண்ணரா, கிண்ணறர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிம்புருஷர்கள், கிண்ணராக, கிண்ணறர்கள். அதுக்கப்புறம் நாகாகா, நாகர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் ராட்சசர்கள் சொல்லக்கூடிய ராட்சசர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிம்புருஷர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அப்போ இந்த கூட்டங்கள் எல்லாம் பஹ்வியஹா, அநேக கூட்டங்கள் இருக்கு நமக்கு மேல, நம்மலாம் தெரியாமையே இருக்கோம். இந்த ஸ்டார் வார்ஸ் இதெல்லாம் நிறைய பிலிம்ஸ் எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் கல்பனை பண்ணியிருக்கானுங்க. ஏன் அப்படின்னா எல்லாம் மேல இருந்து கீழே இருந்து வந்தவனுங்க. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமா கல்பனை பண்றானுங்க. ஸ்டார் வார்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற லோக்கங்கள்ல இருக்க அந்த ஏலியன்ஸ் இதெல்லாம் கல்பனை பண்றாங்கல்ல, பிலிம்ஸ் எல்லாம் மேக் பண்றாங்கல்ல, அதெல்லாம் ஒருவேளை கல்பனையா சுவாமி அப்படின்னா ஏன் கல்பனையா, அது உண்மையா கூட இருக்கலாம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேல ஏகப்பட்ட விதவிதமான தேகங்களை உடையவங்களாம் வேற வேற தத்துவங்களை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சாஸ்திர பிரமாணம் சொல்லுது. அதுல வந்து பஹ்வியக கொஞ்சம் பேர் இல்ல, அநேக பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேஷாம் பிரகிருத்தையும் எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படின்னா அவர்களுடைய பிரகிருதி, அவங்களுடைய மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ ரஜஸ் தமோபுவகா, தமோ குணத்திலிருந்து உண்டானவர்கள், ரஜோகுணத்திலிருந்து உண்டானவர்கள், சத்துவ குணத்திலிருந்து உண்டானவர்கள் அப்படின்னு சாங்கியகாரிக்கா படிக்கும் போதே நம்ம பார்த்தோம். மேல இருக்கிறவங்க எல்லாம் சத்துவம், இந்த மனுஷ ஜாதி எல்லாம் ரஜோகுணம், அதுக்கப்புறம் மனுஷனுக்கு கீழே இருக்கிற ஜாதி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணம் அப்படின்னு. அப்ப இந்த வேதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களிலிருந்து தான். இந்த 3 குணங்கள்னு சொல்லக்கூடிய பிரகிருதினா என்ன அர்த்தம்? காரணம். இந்த 3 குணங்களுடைய காரணத்தை கொண்டு அநேக ஜீவராசிகள் உண்டானார்கள். அவர்கள் எல்லாம் தன்னுடைய அப்பாட்டிலிருந்து வேதங்களை கிரகணம் செய்தார்கள். அது மட்டும் இல்ல, யாபிர் பூதானி வித்யந்தே பூதானாம் மதயஸ்ததா, அந்த மதயன்னு போடணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பதயன்னு இருக்கு, மதயஸ்ததா யாபிர் பூதானி வித்யந்தே பூதானாம் மதயஸ்ததா யதா பிரகிருதி சர்வேஷாம் சித்ராவாச ஸ்ரவந்திஹ யாபிர் பூதானி வித்யந்தே பூதானாம் மதயஸ்ததா யதா பிரகிருதி சர்வேஷாம் சித்ராவாச ஸ்ரவந்திஹ. யாபிர் பூதானி, பூதானி வித்யந்தே பூதானாம், இந்த பூத்தங்கள் எல்லாம் உண்டானவைகள்லாம் இருக்குல்ல, இப்ப சொன்னமே எல்லா ஜீவராசிகளும் விதவிதமானது, இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களுடைய யாபிகி பூதானி வித்யந்தே, எவைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத்தங்கள்ல பரஸ்பரம் இருக்கக்கூடிய குணத்தோட வைஷம்ய சித்திரம் விதர்ம வைச்சித்திரியாத்துன்னு நேற்று வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்தோட பாஷ்யத்துல பார்த்தோம். விதர்ம வைச்சித்திரியாத் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கிம் புருஷர்கள், கிண்ணறர்கள், அப்புறம் யக்ஷர்கள், ராட்சசர்கள், இதெல்லாம் எல்லாத்துலயும் என்ன பேதம் அப்படின்னா ஒரு கூட்டம் ராட்சச பேதம், ஒரு கூட்டம் தேவ கூட்டங்கள்லாம் இருக்கு. இந்த வித்யாதரர்கள் அப்படின்றவங்கெல்லாம் கைலாயத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, சிவபெருமானையே வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் பூஜிக்கிச்சுட்டு இருக்கவங்க. அப்ப சத்துவகுணம் பிரதானமா இருக்கணுமா? கூடவே வந்து பாத்தீங்கன்னா சாரணர்கள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க எல்லாம் வந்து நிறைய யோக சித்திகளை வச்சிருக்கிறவங்க. அப்ப இது மாதிரி நிறைய வர்ணனைகள், குஹியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான கேட்டகரி. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சாத்விக குணத்தை உடையவர்கள், ரஜோ குணத்தை உடையவர்கள், தமோ குணத்தை உடையவர்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஏன் சுவாமி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விதர்ம குண விதர்ம வைச்சித்திரியா, குணங்களுடைய ஏற்றத்தாழ்வுனால வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா ஆயிடுச்சு. எவைகளால் யாபிகி பூதானி வித்யந்தே, எவைகளால், எந்த குணங்களால், எந்த நேச்சர், எந்த பிரகிருதியினால, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு எந்த பிரகிருதியினால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூதங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா வித்யந்தே, வித்யந்தே அப்படின்னா வேறுபடுகின்றனவோ. மனுஷனுக்குள்ளார எத்தனை வெரைட்டியா இருக்கு, பிராமணன், கத்திரியன், வைஷ்யன், சூத்திரன் அப்படின்னு 4ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். இங்க கிடந்து குதின்னு குதிக்கிறாங்க எல்லாம். என்ன அப்படின்னா புரியவே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
எல்லாமே குணத்தின் அடிப்படையில இருக்கிறது. சத்துவ ரஜஸ் தமசை வச்சு யாருக்காவது கண்ணுக்கு காட்ட முடியுமா? கண்ணில் காட்ட முடியாது. நம்ம பரிணாமவாதம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் சொல்லிட்டு இருக்கேன் யோக சூத்திரத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணத்துல நடக்கிற பரிணாமம் எங்க வெளிப்படும் அப்படின்னா காரியத்தில் வெளிப்படும். சத்வகுண பிரதானாக பிராமணாக, ரஜோகுண பிரதானாக க்ஷத்ரியாக, ரஜதமோ குண பிரதானாக என்ன அப்படின்னா வைஷ்யாக. பின்னாடி சொல்ல போறோம் பகவத்கீதையில, இதெல்லாம் வரப்போகுது. அப்ப குணங்களை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமானதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படும். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு வரப்போகுது. ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம் அப்படின்னு 17வது சாப்டர் வரப்போகுது. எல்லாத்துலயும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குணத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன்ல இருக்கிறது எல்லாத்தோட பேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவைகளால் இந்த பூத்தங்கள் தன்னிடம் பரஸ்பரம் வித்யந்தே வேதத்தை அடைகின்றனவோ, மதையக இந்த மதி ஒவ்வொருத்தரோட புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. எனக்கு இருக்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு புத்தி இன்னொருத்தருக்கு இல்லை. இது எல்லாம் புத்தி பேதமா இருக்கு. ததா யதா பிரகிருதி சர்வேஷாம் சித்ராஹா, எந்த விதமா இவ்வாறோ அந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவர்களுடைய இயல்பு. யதா பிரகிருதி அப்படின்னா ரஜோகுணத்துல பிறந்தவன் ரஜோகுண பிரவருத்தியோட இருப்பான், தமோ குணத்துல பிறந்தவன் தமோ குண பிரவருத்தியோட இருப்பான். நான் என்கிட்ட வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு நம்ம காலையில, சாமி என்ன போராட்டினாலும் வந்து வருஷக்கணக்கா சாதனை பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவங்க தலையிலேயே 2 தட்டு தட்டுறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து அவரை விதைன்னு நான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சீடுல வந்து பாத்தீங்கன்னா அவரை விதையில வந்து என்ன இருக்கும், 2 பார்ட் இருக்குமா. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரீரம் ஒரு பார்ட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம் ஒரு பார்ட். அப்பா அம்மாட்ட இருந்து வரக்கூடிய சரீரம், அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் வைஷ்ய குடும்பம். வைஷ்ய குடும்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ பிரதானம், ரஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுனம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பண்ணாலும் அந்த அப்பா அம்மாவோட பீஜத்திலிருந்து வந்த இந்த தேகம் இருக்குல்ல, வைஷ்ய தேகம், தமோ குணப்பிரதானம், ரஜோகுணம் வந்து கவுனமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் ட்ரை பண்ணுவார். அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது இதை வந்து பிராமண தேகம் மாதிரி பிராமணர்களுக்கு இருக்கிற இயல்பெல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. என்கிட்ட வந்து ஒரே புலம்பல், எப்ப பார்த்தாலும் புலம்பல். நான் தலையிலேயே 4 தட்டு தட்டுறது. ஏன் அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் முந்தின ஜென்மங்கள்ல இருந்து வந்திருக்கும், வேற ஒரு கருமத்தினால இந்த ஸ்தூல தேகம் கிடைச்சிருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தேகத்துல இந்த தன்மையை கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா முடியவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகத்தை தான் கல்டிவேட் பண்ண முடியும், தேகத்துல இருக்கிற தன்மையை வந்து மாற்ற முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எந்த விதமான பிரகிருதியோ இந்த தேகம் எந்த அப்பா அம்மாட்ட இருந்து வந்துச்சோ அதுதான் நடக்கும். சர்வேஷாம் சித்ரா வாச்சக ஸ்ரவந்திகி, அவங்களுடைய வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் வைஷ்யன் தான் பாத்தீங்கன்னா சாமி சாமி அப்படின்னுவான், நல்லா பற்ற போட்டிருப்பான், நல்லா பேசி என்னைய ஏமாத்திடுவான். நான் அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வைஷ்யனுக்கு இருக்கிற வாக்கு சாமர்த்தியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ற சாமர்த்தியம் விசித்திரமா இருக்கு. சர்வேஷாம் சித்ரா வாச்சக சிரவந்திகி, எல்லா மனிதர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா இருந்தா ரொம்ப சாந்தமா பேசுறான், ஞானத்தோட பேசுறான். க்ஷத்திரியனா இருந்தா ரொம்ப குரோதத்தோட பேசுறான், காமத்தோட பேசுறான். வைஷ்யனா இருந்தா எப்ப பார்த்தாலும் புத்தி என்ன ஆகுது, பிசினஸ்லயே பணத்து விஷயத்திலேயே இருக்கு. சூத்ரனுக்கு என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது, அவனோட மந்த புத்தியா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, பேதத்தை அடைகின்றது, பலவிதங்களாக ஆகின்றது. எதை வச்சு? அவங்களுடைய பிரகிருதி, அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய குணம், இதை வச்சுதான் இவ்வாறு ஆகின்றது. 8வது ஸ்லோகம் சொல்ற, ஏவம் பிரகிருதி வைச்சித்ரியாத் வித்யந்தே மதயோ நிருணாம் பாரம்பர்யேன கேஷாஞ்சித் பாகண்டமதயோ பரேம். ஏவம் பிரகிருதி வைச்சித்ரியாத் வித்யந்தே மதயோ நிருணாம் பாரம்பர்யேன கேஷாஞ்சித் பாகண்டமதயோ பரேம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம்.
ஏவம் பிரகிருதி, இந்த விதமா பிரகிருதி வைச்சித்திரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விமர்த வைச்சித்திரியாத்து, குணானாம் விமர்த வைச்சித்திரியாத்துன்னு வியாச பாஷ்யம் யோக சூத்திரத்துல இப்போ நம்ம பரிணாமவாதத்தை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கோம், 3வது பாதம் 13வது சூத்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். குணங்களினுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விமர்தன்னு பேர். அந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா மேல கீழே ஆகும்போது அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா விசித்திர தன்மையானது உண்டாகுது, நானாவித தன்மையானது உண்டாகுது. அப்போ வந்து பாருங்க, சாத்விக குணத்துல இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத்வ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்களோட புத்தி வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாலக்காட்டுல இருக்கவங்களுக்கு பிராமணர்களுக்கு வேற மாதிரி புத்தி இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கிற பிராமணர்களோட புத்தி வேற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்துல மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிறவங்களோட புத்தி வேற மாதிரி இருக்கும். ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்து பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாயவரம் பக்கத்துல இருக்க பிராமணர்கள் கொஞ்சம் ரொம்ப நீச்சமா பாவிப்பாங்க. அவன் சரியில்லை அப்படின்னு. அப்ப பேதம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரே பிராமண ஜாதி. வைஷ்ணவ ஜாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் பிராமண ஜாதி தான், அவங்களும் சத்துவகுணம் தான். ஆனா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வடகலை தென்கலையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை. ஒத்துக்க மாட்டாங்க. வடகலை வந்து பாத்தீங்கன்னா தென்கலையை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க புத்தி லெவல வேற லெவல். 2 பேருமே சாத்விகம் தான். ஆனா சாத்விகமா இருந்தாலும் அதுலயும் என்ன இருக்கு, ஏற்றத்தாழ்வு. பிராமணர்கள்ல பல பிரிவு, எல்லாம் ஏற்றத்தாழ்வு. சமையல்கார பிராமணன் ஒருத்தர் இருப்பார். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொன்னா உள்ள போகவே போகாது. என்ன பண்றது, பரிச்சார கர்மா பண்றவங்கன்னு அதுலயே இருக்காங்க. அப்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா கணப்பாட்டம்லாம் படிச்சு நல்ல புத்திசாலியா இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னா, ஏவம் இந்த விதமா போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி பிரகிருதி வைச்சித்திரியாது, இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களுடைய விசித்திர தன்மை, அதோட வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதே ஆச்சரியம். சத்துவகுணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 33.3333333333333. அது அப்புறம் ரஜோகுணம் 33.3333333 போடுங்க, ஒரு 1000 லட்சம் போடுங்க ஜீரோ பக்கத்துல. அதே மாதிரி தமோகுணம் வந்து பாத்தீங்கன்னா 33.33333 போடுங்க. இத லாஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் போதே சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளுடைய புத்தியும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விசித்திரமான குணத்தினுடைய சேர்க்கையினால என்ன ஆகுது, பித்தியந்தே மதையோன்றினாம், மனிதர்களுடைய புத்திகளானது மாறுபடுகிறது. முண்டே முண்டே மதிர் பின்னா, ஒவ்வொரு தலைக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான புத்தி. மத்தியோ அப்படின்றதுக்கு அர்த்தம் கொள்கைன்னு அர்த்தம், சித்தாந்தம்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன், அபிப்பிராய பேதம் உண்டாகுது. பாரம்பரியேன கேஷாஞ்சித்து, இதுல சேஃபா என்ன பண்றாங்க தெரியுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 17th சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையை வந்து அங்க சொல்லும் போது ஆச்சாரியார் சொல்றார், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ விருத்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க பண்ணாங்க நான் பண்றேன், பெரியவங்க பண்ணாங்க நான் பண்றேன், பெரியவங்க பண்ணாங்க நான் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க பண்றதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப சேஃப். அது பெரியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவங்க என்ன பண்ணாங்க, சாஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு பரம்பரை பரம்பரையா பிரமாணத்தோட வந்தாங்க. இன்னொரு பெரியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தை விட்டுட்டு வந்து ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு சம்பிரதாயம் போயிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, பாரம்பரியேன கேஷாஞ்சித். பாரம்பரியம் அப்படின்னா 2 பாரம்பரியம்னா பரம்பரா, 2 விதமான பரம்பரா இருக்கு. ஒண்ணு சாஸ்திர பரம்பரான்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசாஸ்திரிய பரம்பரான்னு ஒண்ணு இருக்கு. சாஸ்திரிய பரம்பரா, அசாஸ்திரிய பரம்பரா. இந்த பாரம்பரியேன கேஷாஞ்சித் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலம், சாஸ்திரத்தோட மூலம் இருக்கும். இப்ப ஆடி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கூழ் காய்ச்சல் சொல்றீங்கல்ல, ஆடி மாசம் கூழ் காய்ச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அப்புறம் நெருப்பு சட்டி தூக்குறது. ரமணாசிரம் பக்கத்துல எல்லாம் வந்தீங்கன்னா இந்த சமயத்துல எல்லாம் நல்ல விசேஷமா போகும். எல்லாம் நேற்று கூட பார்த்தோம், முளைப்பாரிலாம் தலையில வச்சுக்கிட்டு நல்லா ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ரொம்ப பக்தியோட கூட்டமா வந்து நல்லா பொங்கல்லாம் வச்சு படைச்சு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இது எங்க இருக்கு, எந்த வேதத்துல இருக்கு,
எதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மூலம் இருக்கும். ஆனா நீங்க பிரமாணம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆகம சாஸ்திரத்தோட பிரமாணத்துக்குள்ளார கொண்டு வர முடியுமா? நான் கொண்டு வர முடியாது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க பண்ணினாங்கன்ற அந்த பரம்பரை விருத்தாச்சரணம் அப்படின்னு, இதுக்கு என்ன பேரு? விருத்தாச்சரணம் அப்படின்னு பேரு. இந்த விருத்தாச்சரணத்துப்படி வரக்கூடியது ஒரு பரம்பரா. அது அசாஸ்திரியமா இருந்தாலும் கூட அது ரொம்ப சிரேஷ்டம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரிய சம்பிரதாயம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க ரொம்ப முக்கியமா எதை பண்ணினாலும் பிரமாணம் 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 என்னன்னு பார்த்து பார்த்து பண்றது. இந்த 2 பரம்பரைப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். இன்னொரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கண்ட மதையோ அபரே, வேத பாகியம் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய மதங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாக்கண்ட மதங்கள்னு பேரு, வேத பிரமாணம் இல்லாதவைகள். அது மாதிரி மதங்களை வந்து பாத்தீங்கன்னா அபிப்பிராயம் எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துருச்சு இல்ல. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வர்றது எல்லா மதங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த மதம், சொந்த அபிப்பிராயம், பிரத்யக்ஷவாதிகளா இருக்காங்க, அவங்களால உண்டு பண்ணப்பட்ட மதங்கள். இது மாதிரி இதெல்லாம் என்ன பேசு அப்படின்னா அவங்களுடைய பிரகிருதி, ராஜச பிரகிருதி, தாமச பிரகிருதி, சாத்விக பிரகிருதி அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 17வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 17:3 வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தா மயோயம் புருஷः யோ யச்ரத்தஸ ஏவ சஹா. இந்த ஸ்ரத்தைன்றது வந்து பாத்தீங்கன்னா பீஜத்துல இருக்கிறதுங்க. நீங்க ஒருத்தருக்கு சாத்விக விஷயத்திலேயே ஸ்ரத்தை இருக்கும், ஒருத்தருக்கு ராஜச விஷயத்திலேயே ஸ்ரத்தை இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமச விஷயத்திலேயே ஸ்ரத்தை இருக்கும். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மாவோட பீஜம் கூட வந்து முந்தின ஜென்மங்கள்ல நீங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சம்ஸ்காரம் உண்டாயிருக்கு, அதை வச்சுக்கிட்டு இப்ப பகவத்கீதை படி ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இதை விடாம தொடர்ந்து இந்த சாஸ்திரத்திலேயே இருக்கீங்கன்னு வச்சுங்க. வேற வேற பிராமண பிறப்பு இல்லாம வேற வேற பிறப்புல பிறந்திருந்தாலும் கூட இது என்ன ஆயிடும், சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரமா ஆயிடும். அப்ப ஒரு பக்கம் கருமம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர சம்ஸ்காரம். இந்த ரெண்டும் ஒரு 2 பார்ட் அவரவித மாதிரி. சதிமூலே கருமாஷயோ ஜாத்தியாயுர் போகா யோக சூத்திரத்துல சொல்லியிருக்குல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் கருமா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாசனை. அப்ப இந்த வாசனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு பாஸ் ஆகிட்டே போகும். ஆனா கர்மா என்ன பண்ணும், பிராமண கத்திரிய வைசிய சூத்ரன்ற ஜாத்திகளை வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அநேக தேகங்களை எடுத்துக்கிட்டு அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி முந்தின ஜென்ம வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி பாக்கண்ட மதங்களமோ ஆகலாம். பாக்கண்ட மதம்னா என்ன அர்த்தம், பொய்யானவை, வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய மதங்கள், சொந்த கருத்துக்களை உடையது, ஒரு தனித்தனி நபர்களை பேஸ் பண்ணி இருக்கிறது. அப்படிப்பட்ட மதங்கள், பொய்யான மதங்களும் உண்டாகின்றன சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். 9வது ஸ்லோகம். மன்மாயா மோகித தியஹ மன்மாயா மோகித தியஹ புருஷா புருஷர்ஷப புருஷா புருஷர்ஷப ஸ்ரேயோ வதந்தி அநேகாந்தம் ஸ்ரேயோ வதந்தி அநேகாந்தம் யதா கர்ம யதா ருச்சி யதா கர்ம யதா ருச்சி மன்மாயா மோகித தியஹ புருஷா புருஷர்ஷப ஸ்ரேயோ வதந்தி அநேகாந்தம் யதா கர்ம யதா ருச்சி. அருமையான இது சொல்றாரு. மன்மாயா மோகித தியஹ. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் என்ன பண்ணிட்டோம், 7:25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொன்னோம்ல, 7:25 யோகமாயா சமாவிருத்தக நாகம் பிரகாசிய சர்வஸ்ய. யோகமாயா சமாவிருத்தக எல்லாத்தோட புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூடி மறைக்கப்பட்டதாயிடுச்சு அப்படின்னு 7:25 சொன்னார். அதே மாதிரி 7:13 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொன்னார். 7:13 இதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:13 அருமையான ஸ்லோகமாச்சு. ஏபிர் குணமயைர் பாவைர் ஏபிர் குணமயைர் பாவைர் சர்வமிதம் ஜெகத் மோகி ஏபிர் குணமயைர்
பாவைர் ஏபி சர்வமிதம் ஜெகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். இந்த மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மோகத்தை அடைஞ்சிருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு 3 குணங்களாலும் இந்த மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தை அடைஞ்சிருக்கும். மோகத்தை அடைஞ்சதுனால அதுதான் இங்கேயும் சொல்றாரு, மண் மாயா, மத்து மாயா மண்மாயா ஆயிடுச்சு. என்னுடைய மாயா, என்னுடையனா என்ன அர்த்தம்? என்னோட ஷேடோ என்னிடத்திலேயே இருக்கிறது. என்னுடைய ஷேடோவா இருக்கக்கூடிய அந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா அபின்ன சக்தியா இருக்கிற அந்த மாயையினால மோகித தியக, மோகத்தை அடைந்த புத்தி உடையவர்களாக, எல்லாத்தோட புத்தியும் மோகத்தை அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட புருஷாக, அப்படி மோகத்தை அடைந்த புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ஹே புருஷர் சப, உத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஹே புருஷர் சப, புருஷர்களில் ஏறு போன்றவனே, காளை போன்றவனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புருஷர் சபன் உத்தவருக்கு சம்போதனம். ஹே புருஷர் சப, என்னுடைய மாயையினால் மோகத்தை அடைந்த புருஷர்கள். ஸ்ரேயோ வதந்தி அநேகாந்தம், ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேகாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ந ஏகாந்தம் இது அநேகாந்தம். ஏகாந்தம்னா நிச்சயமா ஒன்றான பாதை. அநேகாந்தம் அப்படின்னா அநேகம், ஒண்ணு இல்லை, ஒரு பாதையை நிச்சயமா சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க. ரோட்ல இருக்கவெல்லாம் எல்லாம் புது புது மதங்களை உருவாக்குறாங்க. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா 1000 மதங்கள் இங்கேயே கிடக்குது. அப்போ விதவிதமான மதங்களை வந்து பாத்தீங்கன்னா வதந்தி அநேகாந்தம், நிறைய பாதைகளை வந்து மார்க்கங்களை வந்து நிச்சயமில்லாத மார்க்கங்களை வதந்தி சொல்கிறார்கள். எதுக்கு மார்க்கம்? ஸ்ரேயோ, ஸ்ரேயஸ்க்குன்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு மார்க்கத்தை அநேக விதமாக சந்தேகத்தோடு கூடியதாக அநேக மார்க்கங்களை, நிச்சயமில்லாத வாதங்களை சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? யதா கர்ம யதா ருச்சி, முண்டே முண்டே மதிர் பின்னா, துண்டே துண்டே ருச்சிர் பின்னா, கண்டே கண்டே கதிர் பின்னா, பிண்டே பிண்டே கதிர் பின்னா, துண்டே துண்டே ருச்சிர் பின்னா. ஒவ்வொரு நாக்குக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். ஒரு வீட்லயே இருந்துக்கிட்டு 4 டேஸ்டா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. நீ உப்பு கம்மியா போடுற, இன்னும் உப்பு சரியா போடல, இன்னொருத்தர் உப்பு கம்மியா தேவைப்படுது. அப்போ பாதையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது? நீங்க எங்க போவீங்கன்னு தெரியாது, நான் எங்க போவேன்னு தெரியாது. வீட்டுல 4 பேர் இருக்கோம்னா 4 பேர் எங்க போறோம்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் தனித்தனி டிக்கெட்டு. புத்தியும் தனித்தனி, நாக்குல இருக்க ருச்சியும் துணித்தனி, நம்ம பண்ற கருமங்களும் தனித்தனியா இருக்கு, நம்ம போற பாதையும் தனித்தனியா இருக்கு, போய் சேர்ற பாதை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? திரிகுணாத்மிகா, இந்த 3 குணங்களோட பரிணாமம் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் யதா கரும, பாருங்க, எந்த விதமா கருமம் இருக்கோ, எந்த விதமா ருச்சி, யதா ருச்சி, எந்த விதமா ருச்சி இருக்கோ, எந்த விதமா கர்மா பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுதான்ப்பா மோட்சத்துக்கு, ஸ்ரேயஸ்க்கு சாதனம் அப்படின்னு என்ன பண்றாங்க? பலவிதமான மார்க்கங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 2வது பிரகரணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு. 2வது பிரகரணம் மாண்டுக்கிய காரிக்கா 2:20 இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:20 இருந்து 2:30 வரைக்கும் போட்டுங்க, 29 வரைக்கும் போட்டுங்க. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதங்களை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஃபீல்டுல போனீங்க அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த Y2K ப்ராப்ளம் வந்துச்சுல 2000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்கிற, அவ்வளோதான் உலகமே நின்று போயிட போகுது, Y2K ப்ராப்ளம் வந்துருச்சு, அவ்வளோதான் எல்லாம் ஜாம் ஆகிட போகுது, கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஒரு விவசாயியை கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? விவசாயம் இல்லை அப்படின்னா ஜீவனமே நடக்காது. அன்னம் பிரம்மேதி உபாசித்த, அன்னம் தான் பிரம்மா. ஒருத்தர் நெசவாளியை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் பண்ணுறவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு போடலன்னா என்னங்க ஆகும்? அப்போ எங்களோட தொழில் தாங்க பிரதானம், எங்களுக்கு இதுதான் பிரதானம். சமையல்காரனை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா சமையல்காரன் தான் சொல்லுவான் இதுதான் பெருசு, இந்த உலகத்திலேயே சமையல் தான் பெருசு அப்படின்வான். சாப்பிடணும்ல சாமி, சமையல் தான் அப்படின்னு. அப்போ எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஃபீல்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒசத்தியாக சொல்லுவாங்க.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மாண்டுக்கிய காரிக்கால சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணாதிபிர், பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பிராண இதி பிராண விதா, பிராணன்தான் பிரதானம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. பூதானிதி தத்விதக, பஞ்சபூத்தங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசு, இதுதான் ஆத்மான்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. பிராணன் தான் ஆத்மான்னு சொல்றாங்க, பஞ்சபூத்தங்கள் தான் ஆத்மான்னு சொல்றாங்க. அது இல்ல 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 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தத்துவங்கள் 25 தத்துவங்கள் தான் ஆத்மா அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாதா இது பாத விதக, நம்ம சொல்றோம்ல 3 பாதங்கள் சொல்றோம், 4 பாதங்கள் சொல்றோமா, என்னது 4 பாதங்கள், விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துரியம் சொல்லக்கூடிய 4 பாதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம்னு சொல்றாங்க, அதான் ஆத்மான்னு சொல்றாங்க. இல்ல இல்ல விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கம், இந்த ஆத்மா, இந்த வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் லோக்கம் ஆத்மான்றாங்க. இல்ல இல்ல இந்த லோக்கங்களே ஆத்மா அப்படின்றாங்க. தேவர்கள் தான் ஆத்மான்றாங்க, பிரதானம் அப்படின்றாங்க. இது மாதிரி அநேக வாதங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாரு ஆச்சர். பார்க்க இது பார்க்க விதக, சமையல் தான் பெருசு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த கர்மத்தை செய்யறவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அல்டிமேட் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருது. வைதிகர்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஹோமம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தியானம் பண்றவன்ட்ட போனீங்க அப்படின்னா தியானம் தான் பெருசுன்னுவான். பிராணாயாமம் பண்றவன்ட்ட போனீங்கன்னா பிராணாயாமம் தான் பெருசுன்னுவான். ஊர் சுத்தி திரியிற சாதுக்கள்கிட்ட போனீங்கன்னா என்ன உட்கார்ந்து இருக்கீங்க, ஊர் சுத்தணும், க்ஷேத்ராடனம் பண்ணணும், அதுதான் பெருசுன்னுவான். தபஸ் பண்றவன்ட்ட போனீங்கன்னா தபஸ் தான் பெருசுன்னுவான். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அநேக வாதங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். எந்த விதமான கர்மமோ எந்த விதமான ருச்சி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சொல்கிறார்கள். அநேக வாதங்கள் இருக்கு. நாளையில இருந்து நம்ம திரும்ப மீதியை பார்ப்போம். 10ல இருந்து நாளைக்கு அஷ்டமி திதி, நவமி திதியில இருந்து திரும்ப பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. எல்லாத்துக்கும் காரணம் வேணாச்சு, எல்லாத்துக்கும் காரணம் என்னது? 3 குணங்களோட பரிணாமம். இவ்வளவுதான். பேதம் வந்து பாத்தீங்கன்னா குணங்கள்ல தான் பேதம். குணங்களோட வைச்சித்திரியத்தினால இது எல்லாம் ஆயிருக்கு. மதம், ஒவ்வொரு மதங்களுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கிய காரிக்கா நான் சொன்னதை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மதங்களை ஆச்சரியம் சொல்றாரு. கம்ப்யூட்டர்ல இருக்கவன் கம்ப்யூட்டர் தான் பெருசுங்க, விவசாயம் பண்றவன் விவசாயம் தான், அதுக்கப்புறம் பால் மாடு மேய்க்கிறவன் பால் தான் பிரதானம் அப்படிங்குவான். ஒவ்வொருத்தரும் ஆமா காலத்தை பத்தி தெரிஞ்ச ஜோசியர்கள் என்ன பண்ணுவான், காலம்தான் பெருசு அப்படின்னுவான், காலத்துக்கு அந்நியமா வேற இல்லை அப்படின்னுவான். அப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க விஷயத்தை தான் பிரதானம் சொல்றாங்க. அப்போ எந்த கர்மம் பண்றோமோ அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ருச்சி மாறுபடுது. இப்ப பாருங்க, ஒருத்தர் நல்லா இருந்தார், ஒரு நல்ல ஆள், ரொம்ப பர்சனாலிட்டி, நல்ல வேல்யூஸ்லாம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லாரி டிரைவரா வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ட்ரக் டிரைவரா மாறினார். அசோக் லைலண்ட்ல வேலை கிடைச்சது. அசோக் லைலண்ட் வேலை கிடைச்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிராவல் வந்து அந்த டெஸ்ட் டிரைவிங்க்கு போறது அவரோட வேலை. போனவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவரோட கேரக்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஆகி போச்சு. ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருந்தவர் அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகி போச்சு அப்படின்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா கர்மம் வந்து பாத்தீங்கன்னா குணத்தை பாதிக்கும், குணம் கர்மத்தை பாதிக்கும், கர்மம் குணத்தை பாதிக்கும். அப்ப நீண்ட காலம் ஒரு கர்மத்தை பண்ணும்போது அந்த கர்மத்தோட நேச்சர் வந்து உங்கள்கிட்ட குணத்தை பரிமாற்றம் பண்ணுது. என்னன்னா சத்துவ குணமா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ரஜோகுணமா ஆயிடும், ரொம்ப ஹார்ட் ஆயிடுறாங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் மேனேஜரோ இல்ல வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்களே பாத்தீங்க அப்படின்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவரா ரஃப் அண்ட் டஃப்பா தண்ணி அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பாரு. பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சு என்ன பண்ணுவான், டாக்டருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சாந்தமா இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டோட பாத்தீங்க அப்படின்னா வேலை பண்றவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருக்கும். பேங்க் மேனேஜர் ரொம்ப சாந்தமா, அக்கௌண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருப்பார். அப்ப கர்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்களை மாத்துது.
அந்த குணங்களை மாத்த ருச்சி வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி ருச்சி மாறுபடுது, நம்மளுடைய ருச்சி. அந்த ருச்சிக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, சாத்விக தாமச ராஜசன்றதுல ஒவ்வொன்றுத்துல ஒரு அபிப்பிராயம் கிரியேட் ஆகி, அந்த அபிப்பிராயப்படி ஒரு மதமா அது பரிணமிக்குது. நம்ம மாண்டுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு பார்ப்போம்.